Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala Rasulillah Muhammad bin Abdullah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. இங்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது பெண்களோடு தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சம்பந்தமாக ஒரு பெண் தனக்கு தொடர்ச்சியாக 3 மாதங்கள் தொடர்ச்சியாக அந்த இயற்கை இரத்தப்போக்கு ஏற்படுவதாகவும் 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த இரத்தப்போக்கு ஏற்பட்டு தொடர்ச்சியாக 1 மாதம் அந்த இரத்தப்போக்கு ஏற்பட்டு அதையும் விட கூடுதலாக 1 மாதத்துக்கும் கூடுதலாக 2 அல்லது 3 கிழமைகள் தொடர்ந்து வருவதாக அந்த பெண் அவர்களுக்குரிய சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக கேட்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தை பொறுத்த வகையிலே பொதுவாக பெண்கள் இது சம்பந்தமாக தெளிவான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த இயற்கையாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த இரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட நிறைய இபாதத்துகள் தொடர்புபடுகிறது. இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாய் என்ற இந்த இரத்தம் சில நேரம் பொதுவாக பல இபாதத்துகள் இதனால் செய்ய முடியாமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருகிறது. தொழ முடியாது, அதே நேரத்தில் நோன்பு நோக்க முடியாது, அதே நேரத்தில் ஹஜ்ஜி போன்ற சந்தர்ப்பங்களில் ஏற்பட்டால் தவாஃப் செய்ய முடியாது. எனவே இந்த மாதவிடாய் சம்பந்தமாக பெண்களுக்கு இயற்கையாக எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய இந்த இரத்தம் சம்பந்தமாக விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இந்த பெண்ணுடைய கேள்வியை பொறுத்த வகையில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பெண்ணுக்கு அந்த மாதவிடாய் ஏற்படுகிறது. அதுவும் தொடர்ச்சியாக 1 மாதமும் அதைத் தொடர்ந்து 2 அல்லது 3 கிழமைகளும் சில கட்டங்களிலே தொடர்வதாக அந்த பெண் அந்த கேள்வியில் குறிப்பிட்டிருக்கிறார். மாதவிடாயை பொறுத்தவகை பெண்களை பொறுத்த வகையிலே பொதுவாக எல்லோருக்கும் பெண்ணுக்கென்று அல்லாஹு தாலா நியமித்த ஒரு விதமான ஒரு இயற்கை நிலை தான் பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் அந்த நிலை. மாதவிடாயை பொறுத்த வகையில் குர்ஆன் என்ன சொல்லுதென்றால், எஸ் அலூனக அனில் மஹீத் குல் ஹுவ அதன் ஃபஅதஸிலுன் நிஸா ஃபில் மஹீத். நபியே, மாதவிடாயை பற்றி உங்களிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். குல் ஹுவ அதா, நீங்கள் சொல்லுங்கள், அது ஒரு நோய், அது ஒரு வலி, வேதனை. குல் ஹுவ அதன் ஃபஅதஸிலுன் நிஸா ஃபில் மஹீத், மாதவிடாய் காலங்களிலே நீங்கள் பெண்களை விட்டு ஒதுங்கி இருங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. மாதவிடாயை பொறுத்த வகையில் பெண்களை பொறுத்த வகையில் பொதுவாக எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இரத்தப்போக்கு தான் மாதவிடாய். இதை தாண்டி ஒரு சில பெண்களுக்கு இன்னும் மேலதிகமாக உயர் இரத்தப்போக்கு என்று சொல்லுகின்ற, அதை அரபியிலே இஸ்திஹாதா என்று சொல்லுவார்கள். மாதவிடாயையும் தாண்டி சில கட்டங்களில் சில பெண்களுக்கு 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 கிழமைகள் போன்ற காலங்களிலே கூடுதலாக இரத்தப்போக்கு ஏற்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே மாதவிடாய் ஒரு பெண்ணுக்கு ஆக கூடுதலாக எவ்வளவு காலங்கள் வரும் என்பது சம்பந்தமாக அறிஞர்களுக்கு மத்தியில் வித்தியாசமான கருத்துகள் உண்டு. பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் 15 நாட்களை கூட ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்படுவதற்கு சாத்தியங்கள் இல்லை. எனவே ஆக கூடுதலாக ஒரு பெண் 15 நாட்கள் தான் அவளுக்கு மாதவிடாய் வரும். அதை கூடிய காலங்களில் வரக்கூடிய இரத்தப்போக்கு மாதவிடாய் அல்ல என்று பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இதுக்கு ஒரு உறுதியான ஆதாரம் கிடையாது. எனவே யாருக்கு எந்தளவு மாதவிடாய் ஏற்படுவது என்பது யாருக்கும் குறித்து இவ்வளவு காலம்தான் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வரும் என்பதை யாருக்கும் குறித்து சொல்ல முடியாது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் வித்தியாசமானதாக இருக்கும். சில நேரத்தில் சில பெண்ணுக்கு 1 கிழமைக்கும் குறைவான காலங்கள் தான் மாதவிடாய் ஏற்படும். சில நேரத்தில் இந்த விதிவிலக்காக சில பெண்களுக்கு மாதக்கணக்கு மாதவிடாய் ஏற்படும். எனவே ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய எது மாதவிடாய், எது உயர் இரத்தப்போக்கு, அதாவது இஸ்திஹாதா என்கின்ற 2வது நிலை இரத்தப்போக்கு எது என்பதை ஒரு பெண் பிரித்து விளங்கி கொண்டால் அவள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஹதீஸ்களிலே பார்க்கும் பொழுது மாதவிடாய்க்கான அடையாளங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மாதவிடாயுடைய இரத்தம் அதனுடைய நிறம் சிவப்பாக இருந்தாலும் கருநிறத்தை
கருமையான நிறத்துக்கு அன்னித்த ஒரு இறுக்கமான ஒரு நிறம், அதே நேரத்தில் அது துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு இரத்தமாகத்தான் அந்த இரத்தம் இருக்கும். அது அடையாளத்தின் மூலம் அதனுடைய அந்த சுபாவத்தை வைத்து பார்த்து கொள்ள முடியும். இந்த நிலையில் ஒரு இருக்குமாக இருந்தால் அந்த இரத்தம் அது மாதவிடாய் இரத்தமாகத்தான் கணிக்கப்படும். இதை தாண்டிய உயர் இரத்தப்போக்கு, மாதவிடாயை தாண்டிய உயர் இரத்தப்போக்கு, அந்த இரத்தத்தை பொறுத்த வகையிலே இது சிவப்பு நிறமாக ஒரு மென்மை தன்மை உள்ள துர்நாற்றம் அடிக்காத ஒரு இரத்தம்தான் அந்த மேலதிக உயர் இரத்தப்போக்குரிய அடையாளமாக இருக்கிறது. எனவே ஒரு பெண் தனக்கு ஏற்படக்கூடிய அந்த இரத்தத்தின் அந்த தன்மையை பார்த்து இது மாதவிடாயா அல்லது இது உயர் இரத்தப்போக்கு இஸ்திஹாதா என்கின்ற இரத்தப்போக்கா என்பதை அவள் பிரித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். மாதவிடாயை பொறுத்த வகையிலே மாதவிடாய் ஏற்பட்டால் தான் ஒரு பெண்ணுக்கு தொழ முடியாது, நோன்பு நோக்க முடியாது, அதே மாதிரி தவாஃப் செய்ய முடியாது, இது போன்ற சட்டங்கள் வரும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு உயர் இரத்தப்போக்கு ஏற்பட்டால், அதாவது நான் சொல்லுகின்ற அந்த அடையாளங்கள் உயர் இரத்தப்போக்குக்கான அடையாளங்கள் குறித்து ஒரு பெண் சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு 6 நாட்கள், ஒரு மாதத்துக்கு 6 நாட்கள் தான் மாதவிடாய் ஏற்படுகிறது. தொடர்ந்து அப்படித்தான் அந்த பெண்ணுடைய நிலை. சில மாதங்களிலே 6 நாட்களையும் தாண்டி ஒரு 2 நாள் கூடுதலாக இந்த பெண் சொல்வதை போன்று தொடர்ந்து ஒரு மாதம் ஏற்பட்டு விட்டு மேலதிகமாக 2 அல்லது 3 கிழமை விட்டு விட்டு வருவதாக அந்த பெண்ணுடைய கேள்வியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது போன்று ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டால் வழமையாக வருகின்ற அந்த கால எல்லையையும் தாண்டி கூடுதலாக 2 நாள் 3 நாள் அப்படி வந்தால் இது அந்த தன்மையுள்ள, அதாவது அந்த சிவப்பு நிறமாக அந்த மென்மை தன்மை உள்ள அந்த உயர் இரத்த போக்கக்கூடிய அடையாளங்கள் அதில் இருந்தால் அவள் எந்த அளவுக்கு மாதவிடாய் காலம் தொடர்ந்து வருகிறதோ அதைத்தான் மாதவிடாய் காலமாக கணக்கெடுக்க வேண்டும். உயர் இரத்தப்போக்கு ஏற்படுகின்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஹதீஸ்லே சொன்னார்கள். ஒரு பெண்மணி இது சம்பந்தமாக கேட்ட நேரத்திலே, யா ரசூலல்லாஹ் இன்னி அஸ்தஹீலு ஃபலா அத்துஹுர், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு உயர் இரத்தப்போக்கு, என்னுடைய மாதவிடாய் காலத்தையும் தாண்டி எனக்கு இரத்தப்போக்கு வருகிறது, எனக்கு சுத்தமாகுவதில்லை, அதாவது அந்த இரத்தம் நிற்பதில்லை. அஃப அதஇ ஸலா, நான் தொழுகையை விட வேண்டுமா என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இன்னமா ஸாலிக இர்குன், நீ தொழுகையை விட வேண்டிய அவசியமில்லை, அது ஒரு நோய். அதாவது மாதவிடாய் காலத்தையும் தாண்டி ஒரு பெண்ணுக்கு 2 நாள் 3 நாள் அந்த குறிச்ச நிர்ணயித்த எல்லையை காலத்தை தாண்டி இரத்தம் வருவதாக இருந்தால் அது இஸ்திஹாதாவுடைய இரத்தம், அது மாதவிடாய் அல்ல. அப்படி வந்தால் நீ ஒவ்வொரு தொழுகைக்கும் உது செய்து கொண்டால் போதும். அதாவது சாதாரணமாக ஒரு பெண் சுத்த நிலையில் எந்த சட்டங்களை கடைபிடிப்பாலோ அதே சட்டங்கள் தான் மாதவிடாயை தாண்டிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய இந்த உயர் இரத்தப்போக்கு ஏற்பட்டால் அவள் நடந்து கொள்ள வேண்டும். அவள் அதாவது மாதவிடாய் காலத்திலே தொழுகையை விடுவதை போன்று, நோன்பை விடுவதை போன்று, ஹஜ்ஜிலே தவாஃப் செய்வது விடுவதை போன்று இது போன்ற விடயங்களை விட முடியாது. மாதவிடாய் காலத்தில் மாத்திரம்தான் அந்த சட்டம் ஏற்படுமே தவிர உயர் இரத்தப்போக்கு தான் இது என்று தெளிவாக தெரிஞ்சதன் பின்னால் அந்த பெண்ணுக்கு தொழுகையை விடவோ நோன்பை விடவோ முடியாது. எனவே இந்த பெண்ணுடைய கேள்வியை பார்க்கும் பொழுது, அதாவது இந்த பெண்ணுடைய கேள்வி தொடர்ந்து ஒரு மாதம் அந்த ஒரே நிலை ஒரே விதமான இரத்தம் வருவதாகவும் அதை தாண்டி வரக்கூடிய 2-3 கிழமைகளில் ஏற்படக்கூடிய விட்டு விட்டு வருகின்ற அந்த நிலையை பார்க்கும் பொழுது அது மாதவிடாயுடைய இரத்தம் அல்ல, அது உயர் இரத்த போக்கு என்று சொல்லப்படுகின்ற இஸ்திஹாதாவுடைய அந்த இரத்தமாகத்தான் எங்களுக்கு அதை கணிக்க முடியும். எனவே ஒரு பெண் தெளிவாக இருக்க வேண்டும். தனக்கு ஏற்படக்கூடிய இந்த இரத்த போக்கு இது மாதவிடாயா அல்லது இஸ்திஹாதா என்ற உயர் இரத்த போக்கா என்பதை அவள் வேறு பிரித்து தெரிந்து கொள்ள அதற்குரிய அறிவு அவளுக்கு இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னதை போன்று மாதவிடாயுடைய இரத்தம் என்ற அந்த பகுதி, அதாவது அதற்குரிய தன்மை வேறு, இஸ்திஹாதா என்ற அந்த உயர் இரத்த போக்கக்கூடிய இரத்தத்துக்குரிய தன்மை வேறு. எனவே இரண்டையும் வேறு பிரித்து கொண்டால் ஒரு பெண்ணுக்கு எந்த காலகட்டத்தில் நான் மாதவிடாயில் இருக்கிறேன், நான் எந்த காலகட்டத்தில் சுத்தமாக இருக்கிறேன் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே அதாவது ஒரு பெண்ணுக்கு தொடராக வரக்கூடிய அந்த இரத்தத்தை தாண்டி வழமைக்கு மாற்றமாக 2 நாள் 3 நாள் அந்த இரத்தம் கூடுமாக இருந்தால்
அந்த இரத்தத்தில் வித்தியாசம் விளங்குமாக இருந்தால் அவள் முடிவு செய்ய வேண்டும். அதாவது எனக்கு ஏற்படக்கூடிய அந்த கூடுதலான இந்த இரத்தம் மாதவிடாய் அல்ல, இது இஸ்திஹாதா என்று சொல்லுகின்ற சில பெண்களுக்கு நோயின் காரணமாக ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று இன்னமா தாலிக இர்க், அதாவது சில பெண்ணுக்கு அது ஒரு நோய், நரம்பில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு, அந்த பாதிப்பின் காரணமாக உயர் இரத்தப்போக்கு ஏற்படுகிறது. அந்த இரத்தம் மாதவிடாய்க்குரிய சட்டம் அதற்கு இல்லை. எனவே சாதாரணமாக ஒரு பெண் சுத்த காலத்தில் எந்த நிலையை கடைபிடிப்பாலோ அந்த நிலையைத்தான் அந்த இஸ்திஹாதா ஏற்படக்கூடிய அந்த இரத்தம் ஏற்படக்கூடிய நிலையிலும் கடைபிடிக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பங்களிலே மாதவிடாய் ஏற்படுகின்ற காலத்தை போன்று தொழுகையை விடுவதோ நோன்பை விடுவதோ ஹஜ்ஜை தவாஃப் செய்யாமல் இருப்பதோ இது போன்ற சட்டங்கள் வராது. ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் அவள் உது செய்து கொள்ள வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலதிகமாக ஒரு தகவல், அந்த பெண் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வியிலே, அதாவது கடைசியிலே அந்த மாதவிடாய் நிற்கும் பொழுது ஒரு வெள்ளை நிற ஒரு நீர் ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாய் நின்று விட்டது என்பதற்கான அடையாளம் என்ன என்பதை சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 அடையாளங்களில் ஒன்றை கண்டால் அவருக்கும் அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் நின்று விட்டது, அதாவது அந்த பெண் சுத்தமடைந்து விட்டால் உதிரப்போக்கு நின்று விட்டது என்று அடையாளம். அதில் ஒன்று, அதாவது மாதவிடாய் வருகின்ற அந்த பகுதி காய்ந்து விட்டதாக இருந்தால், அந்த மாதவிடாய் ஒரு காய்ந்த தன்மை ஏற்படுவதாக இருந்தால் மாதவிடாய் நின்று விட்டது என்ற அர்த்தம். அல்லது கடைசியாக ஒரு வெள்ளை நிறமான சளி போன்ற ஒரு நீர் வெளிப்படுமாக இருந்தால், அல் கஸ்ஸத்துல் பைதா என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த வார்த்தையில், இது ஏற்படுமாக இருந்தால் இதுவும் மாதவிடாயுடைய கடைசி, அதோடு மாதவிடாய் நின்று விட்டது என்று அர்த்தம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அப்படி ஏற்படுவதாக இருந்தால் அது மாதவிடாய் நின்று விட்டதற்கான அடையாளம் என்பதை ஹதீஸில் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே ஒரு பெண் தனக்கு ஏற்படக்கூடிய அந்த இயற்கை இரத்தப்போக்கு மாதவிடாய் எது, உயர் இரத்தப்போக்காகிய இஸ்திஹாதா என்கின்ற இரத்தம் எது என்பதை பிரித்து காட்டுவதற்கான அடையாளங்கள் அந்த தன்மையிலே இருக்கிறது. அதை பிரித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். மாதவிடாய் சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் இந்த தொழுகையை விடுவது நோன்பை விடுவது என்ற சட்டம் வரும். இஸ்திஹாதா என்கின்ற வளமைக்கு மாற்றமாக 2 நாள் 3 நாள் 4 நாள் கூட வருகின்ற அந்த நோயின் காரணமாக ஏற்படுகின்ற உயர் இரத்தப்போக்கின் சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்ணுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையோ நோன்பையோ விட முடியாது. சாதாரணமாக அந்த பெண் சுத்தமாக இருக்கும் பொழுது எந்த நிலையை அடைந்து கொள்வாளோ அதே போன்றுதான் அந்த காலகட்டத்திலும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹு அலம்.